காய்ஸ், நாவலூரில் இருக்க நம்ம ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க்கு என்ன எப்படி இருக்குது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். ஐயா டிஎம்கே இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது. இதுதான் வந்து இப்போது டிக்கெட் கவுண்டர். இதுதான் நம்ம டிக்கெட் கவுண்டர். கமிஷ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு தெரில, பார்க்கணும். ஈகோ பார்க் நாவலூர். ஆனால் நல்லா இருக்குது. நல்ல பெரிய பிளேஸு, சூப்பராக இருக்குது. லைட்டிங் போட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் யாராவது வரலான்னு நினச்சிங்கன்னா வரலாம். இப்போ நம்ம வந்து நாவலூரில் இருக்கிற ஈகோ பார்க் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான், இங்கே ஃபுல்லாகவே நம்ம இப்போ சுற்றிட்டு வர போகிறோம். வாங்க போகலாம். அங்கே வரைக்கும் இருக்கிற லைட்டிங்கு ஃபுல்லாகவே ரவுண்ட் வச்சு போயிட்டு அங்கெல்லாம் சுற்றிட்டு இப்படி வரணும். ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணி ஒரு 5 மாதம் கிட்ட ஆகுது. நாங்கள் இப்போ தான் வரோம். சரி வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் என்ன இருக்குது அதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுக்கு என்ட்ரி. அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இப்படி இருந்தால் உள்ளே வந்து இப்படி நம்ம இங்கேருந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வரலாம். போயிட்டு வாங்க கிளம்பலாம். எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் வந்து இப்போ ஒரு நைட்டு ஒரு 7 மணி ஆக போகுது. இந்த டைமில் வந்திருக்கோம். நீங்கள் வேணால் கொஞ்சம் 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. இல்லை தண்ணி எல்லாம் நல்லாயிருக்கு. நாங்கள் ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் லேட்டாக வந்தோம். நம்மளுக்கு இந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்தோம்னா இங்கே 2 வழி இருக்குது. ஒன்று மண் வழி, இன்னொன்று இந்த மாதிரி நல்லா நீட்டாக போட்டாங்க. ஸோ நம்ம எது வேணால் போகலாம். இது 2த்துல எது வேணால் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து அந்த வழியாக போகாம இந்த வழியாக பார்க்குறேன். ஏன்னா இந்த வழியாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக வரும். அதனால தான் இந்த வழியாக போயிட்டுருக்கேன். இங்கே நிறைய எப்படி சொல்கிறது, இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நீட்டாக டஸ்ட்பின்ஸு இங்கே பாருங்கள், டஸ்ட்பின்னு எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பாருங்கண்ணா, இந்த சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வழியே. இந்த டைம்லேயே எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வந்தீங்கன்னா இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன பிரிட்ஜு கூட கட்டிருக்காங்க பாருங்கள், அழகா நல்லா பெயிண்டிங்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து தண்ணி நம்ம மழை காலம் தண்ணி வந்ததுன்னா இந்த பிரிட்ஜு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி பிரிட்ஜெலாம் கட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது பார்க் வந்து சூப்பராக கட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லேக் வியூ. இங்கேருந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது பாருங்க. சூப்பராக தெரியுது. இப்போவே இப்படி தெரியுதுன்னா, நீங்கள் மார்னிங் டைமு இல்லை ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக தெரியும். சன்ரைஸ் ஆகுதுல்ல மார்னிங், அந்த டைமில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா ஃபுல்லாக வெயில் இல்லை, அதனால கம்மியாக இருக்குது. வெயில் டைம் குறைஞ்சி நம்மளுக்கு எல்லாமே வந்து இப்போது மழை சீசன் வந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும். நம்மளுக்கு அப்போ போட்டிங் விடுறது கூட சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் போட்டிங் இருக்கா இல்லையா இன்னும் தெரில. அங்கே போய் தான் நம்ம பார்க்கணும். அங்கே தான் வந்து மெயினாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். நிறைய பேர் இங்கே விளையாட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஜிம்மு மாதிரி ஒரு செட்டிங் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர இன்ட்ரெஸ்ட் இருந்துங்க நீங்கள் வாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வாங்க வேறு இடத்துக்கு போகலாம். சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் இருக்குது. நம்ம பைக் போட்டது வந்து அந்த சைடு. இங்கே ஒரு பார்க். இப்போ வந்து இது வந்து ஒரு என்ட்ரி. இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. அதே மாதிரி இங்கே பசங்க விளையாடுறதுக்கு நிறைய வந்து இங்கே விளையாடுறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே ரூம்ஸு ஏதோ நிறைய இருக்குது. நாங்கள் கேன்டீன் இருக்கா? உள்ள கேன்டீனும் இருக்குதா? பசங்க விளையாடுறதுக்கு நிறைய வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு கேன்டீனும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா? இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. அது உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே பார்க் பக்கத்துலேயே இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. நம்ம இந்த கேன்டீன் பார்க்கலாம். இதில் வந்து வாட்டர் பாட்டில்ஸ், பிஸ்கெட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே கிடைக்குமா, ஐஸ்கிரீம். நீங்கள் பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்க டைர்ட் ஆகிட்டாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இதுதான் கைஸ் பார்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நேச்சர் இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் பசங்களுக்கு ஃபோன் கொடுக்காம இங்கே வந்து எல்லோரும் விளையாட வச்சுங்க. பசங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஃபோன் கொடுக்காம உங்கள் பசங்களையும் நீங்களும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி விளையாட வச்சிங்கன்னா அவங்க மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டிலே இருக்காமல் இங்கே பார்த்துக்கிறேன் வளர்ந்துருந்தேன். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 பொண்ணுங்க பாருங்கள் எப்படி ஜாலியாக இருக்காங்களோ. ஸோ இதுதான் கைஸ் நாவலூர். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பறவைகள் இருக்கும்ல, அந்த இடம் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் நைட் டைமில் வந்ததுனால இங்கே எல்லாம் க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல, உள்ளே நம்மளுக்கு என்ன தெரியுது அது மட்டும் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை, இப்போதைக்கு வைக்கல. ஸோ இப்போ நம்ம மேலே போய் ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வரலாம். ஏன்னா மேலே போய்ட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன். இதில் ரவுண்ட்ஸ் ஏற மாதிரி இருக்குது. மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
இதில் இன்னும் எந்தமே பறவைங்களும் எதுவுமே வைக்கல. இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. இது உள்ளே இன்னும் வைக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும்னு நினைக்கிறேன். வச்சாங்கன்னா இதுக்கு ஒரு டிக்கெட் ப்ரைஸ் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என் பேக் சைடில் வியூ தெரியுதா? ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசங்க விளையாடுறது வியூ இருக்குது. அதே மாதிரி இங்கே லேக் வியூ இருக்குது. அந்த பக்கம் போயிட்டோம்னா அந்த பக்கம் ஒரு லேக் வியூ இருக்கும். ஸோ அங்கே போய் லேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வியூ பார்த்துருக்கீங்க. இப்போ 2வது வியூ இங்கே பாருங்கள். இது ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. நல்லா காற்று ஓட்டமாக இருக்குது. நம்ம வந்தோம்னா ரிலாக்ஸ் ஆகலாம். மைண்ட் யார் யாருக்கு டென்ஷன் இருக்கோ அவங்களாம் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த இடம். ஸோ நான் இனிமேல் டெய்லி வரலான்னு தான் பார்க்குறேன். எனக்கு டைம் கிடைச்சா அப்பப்போ வந்து இங்கே எல்லாம் பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், விசிட் பண்ணலாம். இந்த வாக்கிங், இந்த ஜாகிங் இதெல்லாம் பண்றாங்கல்ல, நெறைய பேரு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சூப்பரு வந்து லொக்கேஷன் இது. நல்லா ஒரு மொத்தமா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? தெர்ல. டா எந்த ஊர் மாட்டுது? நெறைய லாங்கான ஒரு ஸ்பேஸ்ஃபுல்லான பிளேஸ். சென்னை நாவ் சென்னை ஓஎம்ஆர் நாவலூர்ல இருக்கிற இந்த ஸ்பாட் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நெறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு 30 செகண்ட் தான் ரீல் போடுறது. அத நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா எங்கெங்க இடம் இருக்குன்னு நீங்க எல்லாம் பார்க்கலாம். ஸோ, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இடம். உங்களுக்கே பிடிக்கும். நீங்க வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. இப்ப தான் இங்கிருந்து நாங்கலாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ, இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம்னா, நம்ம என்ட்ரி ஆயிட்டோம்ல, அங்க தான் போயிட்டுருக்கோம். இந்த ரன்னிங்கு, ஜாகிங்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா சஜெஸ்ட் பண்ணுவேன். சூப்பரா இருக்கு. நீங்க வர மாரி இருந்தா கண்டிப்பா இங்க வரலாம். நம்ம நாவலூர் தான். ஓஎம்ஆர்ல இருக்கீங்கன்னா, படூர்லேருந்து கிட்ட தான். சிவகங்கையில இருந்தீங்கன்னா, இங்கேருந்து கிட்ட தான். ஸோ, அட்ரஸ் வேணும்னா கீழ நான் லொகேஷன் குடுக்குறேன். நீங்க வந்துருங்க. நம்ம அங்க ஒரு பார்க்கிங் பார்த்துருக்கோம். இது 2வது பார்க்கிங். ஸோ, இங்கெல்லாம் கார் பார்க் பண்ணலாம். இங்கெல்லாம் பைக் பார்க் பண்ணலாம். ஸோ, நம்ம பைக் இங்க தான் பார்க் பண்ணியிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா, பார்க்கிங்கு வந்து கவலையே பட தேவையில்ல. இங்க நெறைய கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் இருக்கு. நல்லா பீஸ்ஃபுல்லாவே இருக்கு. ஸோ, நம்ம வண்டிய எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் காய்ஸ்.